மாஞ்சோலை தேயிலை தோட்ட மக்களை வெளியேற்றும் வரை அவர்களின் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டும் என வழக்கறிஞர்கள் ஹென்றி தீபன் மற்றும் ராபர்ட் சந்திரகுமார் ஆகியோர் தெரிவித்துள்ளனர். நெல்லை மாவட்டம் மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் வழங்கியுள்ளது. இந்த நிலையில் வழக்கறிஞர்கள் ஹென்றி தீபன் மற்றும் ராபர்ட் சந்திரகுமார் ஆகியோர் சின்ன சொக்கிக்குளம் பகுதியில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தனர். அப்போது மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கு தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ள அடுக்குமாடி குடியிருப்பு, ஆடு மாடு உள்ளிட்ட 17 நலத்திட்டங்களை சரியாக கொடுக்க வேண்டும் என உயர்நீதிமன்ற தீர்ப்பளித்துள்ளதாக தெரிவித்துள்ளனர். இந்த சூழல்ல இப்படி திடுதிப்புன்னு அங்கே அதுக்கான எந்த தேவையும் எந்த அடிப்படை முகாந்தரமும் இல்லாத சூழல்ல இப்படி போய் அந்த மக்களை ப்ரெஷர் பண்றது, ஒரு விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய ஒரு எளிய மக்களை போய் இப்படி ஒரு ப்ரெஷர் போடுறது பெரிய அச்சுறுத்தல். ஏன்னா அங்கிருந்து போன்ல கூட இவங்களுக்கு பேச முடியாது மக்கள். அப்படி இருக்கிற சூழல்ல இந்த இதை உடனடியாக அரசு அதிகாரிகளும் உடனடியாக நிறுத்திட்டு தீர்ப்பை அமுல்படுத்துவதற்கு உரிய காலக்கெடுவை அரசே முன்வந்து அறிவிக்கணும். அறிவிச்சு இயல்பாக அந்த அரசனுடைய திட்டங்களும் மக்களை வெளியேற்றமும் அல்லது அரசனுடைய நடவடிக்கையும் இயல்பான ஒன்னா இருக்கணும். ஒரு முற்போக்கான சமூக நீதி அரசனுடைய வெளிப்பாடாக நான் பார்க்கவில்லை. அதை மட்டும் பொறுப்புடன் கூற விரும்புகிறேன். மாண்புமிகு முதலமைச்சர், துணை முதலமைச்சர், பள்ளி கல்வித்துறை அமைச்சர் நேரடி தலையீடு தேவை என்று மிக தாழ்மையுடன் எடுத்து வைக்கிறோம். அவர்கள் உடனடியாக இந்த கைட்லைன்ஸை மாற்றம் செய்வதற்கு நடவடிக்கை எடுங்கள். கல்வித்துறையே முடிவு செய்துவிட்டோம். அதை காவல்துறைக்கு கொண்டு வருவது சரியல்ல என்பதை பொறுப்புடன் இந்த நேரத்தில் கூற விரும்புகிறேன்.